Hello friends, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம ஈகோ மொபிலிட்டி ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம். ஈகோ மொபிலிட்டி ஐபிஓ வந்து இன்றைக்கி தான் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகிருக்கு சப்ஸ்கிரிப்ஷனுக்காக. இந்த ஐபிஓ பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து 334 ரூபா ஒரு ஷேர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லாட் சைஸ் பார்த்திங்கன்னா 44 ஷேர்ஸ் ஒரு லாட் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐபிஓவோட ஓப்பனிங் டேட் வந்து 28, அதாவது இன்றைக்கி தான் ஓப்பன் ஆகிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து ஃப்ரைடே 30th ஆகஸ்ட்டு. ஷேர்ஸ் லிஸ்ட் ஆகிற டேட்டு பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி. இதில் நீங்கள் இன்கேஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் என்றைக்கு வரும்னா செப்டம்பர் 3ஆம் தேதி வரும் அப்படின்றத நான் இங்கே சொல்ல விருப்பப்படுறேன். சரி, ரெண்டுத்துலேயும் லிஸ்ட் ஆகுது இந்த ஐபிஓ. பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டு இதுலேயும் ஓப்பன் ஆகுது. டோட்டல் இஷ்யூ சைஸ் பார்த்திங்கன்னா 600 கோடி அவங்களுக்கு தேவை. ஆஃபர் ஃபார் சேலும் ஒரு 600 கோடி இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து டோட்டல் இஷ்யூ சைஸு ஆஃபர் ஃபார் சேலில் தான் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ எவ்வளோ தேவைப்படும் பணம் நமக்கு மினிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கேட்டகரிக்கு வந்து 14,696 ருபீஸ் இருந்தால் நீங்கள் ஒரு லாட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, ஆங்கர் இன்வெஸ்டர்ஸுக்கு 30% அலாட் ஆகிருக்கு. கியூஐபிஸ்க்கு 20%, ஹெச்என்ஐ கேட்டகரி 15%, ஸ்மால் என்ஐஏ கேட்டகரிக்கு 10%, ஸ்மால் என்ஐஏ கேட்டகரிக்கு ஒரு 5%, ரீட்டெயிலுக்கு ஒரு 35%. ஸோ அதிகப்படியான ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்குது. ரீட்டெயில் கேட்டகரிக்கு தான் அதிகப்படியான ஷேர்ஸ் வந்து இவங்க அலோவ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இப்போ அடுத்தபடி என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த கம்பெனி என்ன பண்ணுது ஆக்சுவலாக அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்கார்பரேட்டட் இன் 1996, 1996 இந்த கம்பெனி வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இது என்னவா ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபர் ட்ரிவன் கார் ரெண்டல் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்கிறாங்க. காஃபர் ட்ரிவன் அப்படின்னா ஓனர் ஒருத்தராக இருப்பார், நாங்கள் அது ரெண்ட்டுக்கு வாடகை கார் கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் சர்வீஸ் இவங்க ஆரம்பித்தது. ஸோ இப்போது பிஸ்னஸ் வந்து காஃபர் ரெண்டல் தான் அவங்க சொல்கிறாங்க. எம்ப்ளாய் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீசஸ் ரெண்டும் அவங்க பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 1100 ஆர்கனைசேஷனுக்கு இவங்க ஆல்மோஸ்ட் சர்வே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செல்ஃப் ட்ரிவன் கார்ஸ் வந்து டெல்லி, குருகிராம், மும்பை, பெங்களூரு இந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபிஸ்கல் 2024 3,31,00,000 ட்ரிப்ஸ் வந்து 2024 முடிச்சிருக்காங்க. ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 8,400 ட்ரிப் வந்து இவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்றது மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. தி கம்பெனி ஹாஸ் எ ஃப்ளீட் ஆஃப் 12,000 கார்ஸ். 12,000 கார் வந்து இவங்க இப்போதைக்கு ரன்னிங்கில் இருக்குது இவங்க கம்பெனியுடையது அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இவங்களோட மேஜர் கிளைண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்டர் குளோப் ஏவியேஷன், இண்டிகோ கம்பெனி, ஹெச்எல், இந்த மாதிரி பல கம்பெனிகளுக்கு இவங்க வந்து கொடுத்துருக்காங்க இவங்க கிளைண்ட்ஸு அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஆஸ் ஆன் 31 March 2024 671 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. 31 March 2024 படி 671 எம்ப்ளாயிஸ் வந்து இவங்கக்கிட்ட இருக்காங்க அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம கொஞ்சம் ஃபைனான்ஷியல்ஸ்க்கு வந்துடலாம். 2022 இவங்க நெட்ஒர்த்து பார்த்திங்கன்னா 71 crores இருந்தாங்க. அதே 31 March பார்த்திங்கன்னா 115 கோடி, 31 March 2024 177 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்திங்கன்னா கூட நல்லா ரைஸ் ஆகிருக்கு. ஸோ ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு 34% அண்ட் பேட் வந்து 43% ரைஸ் ஆகிருக்கு அப்படின்றத ஒரு முக்கியமான இதாக வச்சு இவங்க சொல்கிறாங்க. இதுதான் நம்ம மெயினாக பார்க்கணும். ஸோ ஆஸ் ஆஃப் நோ முதல் நாள் முடிஞ்சதால் எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்தோன்னா ரீட்டைல் கேட்டகரியில் ஆல்மோஸ்ட் 3 மடங்குக்கு மேலே ஆகிடுச்சு. என்ஐஏ கேட்டகரியில் ஆல்மோஸ்ட் 6 times கிட்டே இருக்குது. பிக் என்ஐஏயில் 5 times, ஸ்மால் என்ஐஏல 6 times. கியூஏபிஸ் வந்து இன்னும் பெருசாக வரலை. பட் இன்னும் 2 நாள் இருக்கிறதால அவங்க பெரிய லெவலில் வருவாங்கன்னு நம்ம நம்புவோம்.
ஸோ இந்த ஈகோ மொபிலிட்டி ஐபியோட ரிஜிஸ்ட்ரார் யாருன்னா லிங்க்இன் டைம்